இயேசுவுக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, சிறுவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் வியாதியிலிருந்து, உங்கள் வறுமையிலிருந்து, உங்கள் தரித்திரத்திலிருந்து அவர் விடுதலையாக்கும்படியாக தான் மனுஷனுக்காக மனுரூபம் எடுத்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவிட்ட நன்மை பெற்றதுனால தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில வந்திருக்கிறோம். அந்த இயேசு குறித்து தான் உங்க சொல்ல வந்திருக்கிறோம். அதனால இந்த நற்செய்தி என்பது உங்க வாழ்க்கையில அது பெரிய ஒரு ஒளியை கொடுக்கும், அது பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரனே, சகோதரியை, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு தேசத்தில் நடந்த இது ஒரு சம்பவம். ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னா, மலைக்கு கீழே குகை வேலை செய்யக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா குகை எடுக்கிற வேலை தான் அவங்களுடைய வேலை. அப்போ அந்த குகையை என்ன செய்வாங்கன்னா, 4 பக்கமும் அது கிராமங்களுக்கு போவதற்கு வழியை உண்டாக்குவதற்கு அவங்க என்ன செய்வாங்க, மலைக்கு கீழே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த குகையை உண்டாக்க அந்த வேலைகளை அனுதினமும் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவர் அன்பா நேசிச்சு அவருடைய மகன் என்ன செஞ்சானா, சிரிப்பில் அவன் என்ன செய்யறான், தகப்பன் வேலை அந்த பகுதியை போய் பார்க்க அவனுக்கு ரொம்ப ஆசை. அந்த மலைக்கு கீழே அப்பா வேலை செய்யறத போய் பார்க்கணும், அந்த குகைக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நாள் என்ன செஞ்சானா, அப்பா கிட்டே சொல்லாம அம்மா கிட்டே சொல்லாம அவன் கையில ஒரு நாள் செஞ்சா ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு அவன் நேரா அப்பா வேலை செய்யற இடத்துக்கு அவன் போயிட்டான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேலை செஞ்சவர் பொழுதுக்காக சீக்கிரமா என்ன பண்ணிட்டாருன்னா, தன் வேலையை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, வீட்டுல மகன் இல்லை. அப்ப பையன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தாய்க்கும் தெரியல, அவன் சொல்லாம போனது. சரி, மகன் எங்க போனான்னு தெரியலையே, சரி எனக்கு ஒரு போனை போட்டு கேட்போம், மொபைல் வீட்டுல இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா போன் போட்டு பிள்ளைகிட்ட பேசுறாரு. அப்பா அவன் சொல்றான், அப்பா நான் நீங்க வேலை செய்யற பகுதிக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அந்த குகைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் உள்ள வந்துட்டேன், ஆனா எனக்கு வெளியே வர்றதுக்கு வழி தெரியல, உள்ள எங்க பக்கம் இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சானா, பயந்து போய் கலங்கி போய் பேசினான். அப்போ இதை கேட்டு அப்பாக்குள்ள ரொம்ப ஒரு கலக்கம், ரொம்ப ஒரு பயம், ஐயோ பிள்ளை அதுக்குள்ள போயிட்டானே, அது வழி நம்ம ரொம்ப மோசமா இருக்குமே, இப்பதானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் போறதுக்கு வழியை உண்டாக்கிட்டாங்க. ஆனா அது 4 பக்கம் பிரிஞ்சு போற வழியா இருப்பதுனால இன்னும் 2 பக்கம் வழி அவனுக்கு அடைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் அந்த வழியை உருவாக்கல. அவங்க அந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவன் உள்ள போயிட்டான், வெளியே வர அவனுக்கு வழி தெரியல. அப்ப அப்பா என்ன செய்யறாருன்னா, போன்லயே அவங்ககிட்ட பேசுறாரு, நீ பயப்படாதப்பா, நீ போயிட்ட, நீ இன்னும் பாதி தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் போ, ஒரு வழி தெரியும் வான்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ இவன் கடந்து நான் செஞ்சுட்டு அந்த மலைக்கு நடுவு பகுதியில, மைய பகுதியில உள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சொல்றான், அப்பா நான் நிக்கிற இடத்துல 4 பக்கம் வழி போகுதுப்பா, நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தகப்பனத்துல சொல்லும்போது தகப்பன் சொல்றாரு, பயப்படாதப்பா, 4 பக்கத்தையும் நல்லா கவனிச்சு பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒரு வழி தெரியும், உனக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரிஞ்சா கூட அதை பார்த்து நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. இவன் பயந்து போய் அழுதுட்டே சொல்றான், வழி தெரியல. அப்ப அப்பா சொன்னாராம், 1 நிமிஷம் அமைதியாயிருப்பா, 1 நிமிஷம் அமைதியாயிரு, உன் கண்களை மூடி அவர் 5 நிமிஷம் அமைதியா நில்லுன்னு சொன்னாராம். அப்போ அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா 5 நிமிஷம் அவன் கண்களை மூடி அமைதியா நின்றானா. அப்ப சொன்னாரா, இப்ப கண்ணை திறந்து நீ பொறுமையா நீ 4 பக்கமும் திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாராம். உனக்கு ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுதா பாரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவன் என்ன செஞ்சானா, அவனுடைய இடது பக்கம் திரும்பி பார்த்தானா, அவன் பின்பக்கம் திரும்பி பார்த்தானா, அவன் முன்னாடி இருக்க பாதையில பார்த்தானா, எங்க பார்த்தாலும் ஒரு இருளா இருந்துச்சு. அவன் சொன்னானா, இல்லப்பா வெளிச்சம் தெரியலன்னு. அப்ப அவன் வலது பக்கமா அவன் திரும்பி பார்க்கும்போது தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு காயின் சைஸ்ல, அதாவது நம்ம வச்சிருக்கிற ஒரு 2 ரூபாய் காயின் சைஸ்ல ஒரு சின்ன ஒரு ஒளி அவனுக்கு தெரிஞ்சுட்டான். அவன் சொன்னானா, இது ஒளிதானான்னு தெரியலப்பா, சின்னதா தெரியுது ஒரு வெளிச்சம் அப்படின்னு. அப்பா சொன்னாரா, நீ பயப்படாத மகனே, அதை மட்டுமே நீ பார்த்து நட அப்படின்னு சொன்னாராம். அப்போ சிறுவன் என்ன செஞ்சானா, அப்பா கிட்ட பேசிக்கிட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே அவன் நடந்து வந்தானா. அவன் நடந்து வர அது கிட்ட வர அந்த சின்னதா இருந்த அந்த ஒளி, அந்த வெளிச்சம் பெருசாச்சான். அப்புறம் கிட்ட வர பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு வாசலா தெரிஞ்சுதான். அவன் சொன்னா, அப்பா நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன், வெளிச்சத்தை பார்த்துட்டேன், நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவன் ஓடி வந்தானா. அவங்க அப்பா அந்த வாசல்லே காத்துட்டு இருந்தானா. என் பிள்ளை இந்த வழிதான் சொன்னான், இந்த வழிதான் வருவான்னு சொல்லி வெளியே வந்துட்டேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு தகப்பனை அவன் கட்டி பிடிச்சிட்டானான். அப்போ அப்பா சொன்னாரா, தொலைஞ்சு போன என் மகனை நான் என்ன செஞ்சுட்டேன், மீண்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு போனாராம். அப்போ சொன்னாரா, இனி என்கிட்ட சொல்லாம எங்கேயும் நீ போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு அவரு அட்வைஸ் பண்ணாராம். நான் ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வெளிச்சம் இல்லாத ஒரு இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது மரண இருளின்
திசைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெளிச்சமாய் உதித்தார் இந்த பூமியில. இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகினால இருளுள்ள ஜனங்கள் சொன்னா பாவத்திலும் சாபத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மரண தருவாயில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்தார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த பூமியில வந்து இருளாய் கிடந்த நம்ம, பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்து கிடந்த நம்மை, நம்ம மரண தருவாயில இருந்த நம்மை, பாவத்திலே மரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே மரித்து அது மனுஷன் பாவத்திலே மரித்து நரகத்துக்கு போக கூடாதபடிக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. அந்த இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் உங்களால ஒன்று செய்ய முடியாது, பிதாவிடத்துல வர முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷன் இந்த பூமியில பாவம் செய்யாதவங்க இல்லை, பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறதா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால நித்தியமா அந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வந்தாருங்க. ஆகினால உலகத்துல வந்த அந்த மெய்யான ஒளியை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினால நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாருமே அந்த ஒளியில நான் நடக்கிறோம், அந்த ஒளிக்குள்ள வந்துடுறோம். பாருங்க, அவன் இருளுக்குள்ள போனா அந்த இருளான அதை பார்த்து அவன் பயந்தான். அவன் நினைச்சான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அப்பா அம்மா அவன் சொல்லாம வந்துட்டோம், நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம், ஏன் நம்ம அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் நினைச்சான். ஆனா பாருங்க, அவனுடைய தகப்பன் அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து, அவனை பயப்படாதப்பான்னு சொல்லிட்டு அவனை திடப்படுத்தி அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அவனை சரியா வழிநடத்தி அவர் தன்னிடத்துல சேர்த்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தடுமாற்றம் இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு பால் இருக்கும், வழி தெரியாம நம்ம அலைவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமா வந்திருக்கிறாருங்க. நாங்களும் அப்படிதான் ஒரு காலத்துல வாழ்ந்தோம். வாழ்க்கை எதிர்காலமே நம்ம இருக்குமா என்ற சில சந்தேகத்துல வாழ்ந்தோம், இல்ல எதிர்காலமே இல்லைன்னு தான் நினைச்சு வாழ்ந்தோம், எதிர்காலத்துல எப்படி இருப்போமோ என்று சொல்லி பயந்து வாழ்ந்தோம், எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு தான் நாங்க வாழ்ந்தோம். ஆனா என்னைக்கு இயேசப்பா எங்க வாழ்க்கையில வந்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். நாங்க பெற்ற ஆசீர்வாதத்தை தான் இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். ஆகினால கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்க பெருசா ஒன்னும் அவருக்காக நீங்க செய்ய வேண்டாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும், இருதயத்தில் அவர் நினைச்சு உங்க கஷ்டங்களை எடுத்து சொன்ன போதும். நீங்க எப்படி ஒரு மனுஷங்கிட்ட நம்ம படுற பாடுகளையும் கஷ்டங்களையும் நம்ம துன்பத்தையும் மனுஷங்கிட்ட ஷேர் பண்றோமோ அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க சொல்லும்போது அது கஷ்டத்தெல்லாம் துக்கத்தெல்லாம் கத்தனை செய்வனா சந்தோஷமாய் அவர் மாற்றி கொடுப்பார். எங்களுடைய வாழ்க்கையில கூட இவ்வளவு பாடு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு துன்பம், வியாதி, எல்லா பலவீனம் எல்லாமே எங்களுக்கு வருதுதான். ஆனால் அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தரை தூக்கி எடுக்கிறார். எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்க மூலமா பிறரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். பிறருக்காக நான் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யறார், அதிசயங்களை செய்யறார். ஆகினால அந்த நன்மையை பெற்ற நாங்க தான் அந்த நன்மை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆகினால அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆகினால அந்த இயேசு உங்க இருதயத்தை நீங்க நம்பும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமா வரப்போகிறார். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சுயமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வரப்போகிறார். உங்க தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க எல்லாருக்காக நாங்க ஜெபிக்க போறோம். நீங்க ஒரு வேலை நிக்கிறவங்க, நீங்க உங்க இருதயத்துல ஏதாவது தேவைகள் இருக்குமானால் நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்வார்னா அதை நிச்சயமா உங்களுக்கு சந்திப்பாரு, நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. அன்பின் நல்ல ஆண்டவர், அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் இந்த கிராமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அந்த கிராமத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளை யாவரும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா அவங்க பிள்ளைங்க சுவாமி. அவங்களுக்கு நல்ல வேலையை கத்து உருவாக்கி தாங்க, நல்ல வேலைப்பாடுகளை ஏற்படுத்தி தாங்க, அதை செய்வதற்கு நல்ல பலனை தேவன் தாங்க. ஆண்டவரே, அவங்க செய்கிற வேலையில ஏசப்பா நல்ல வருமானத்தை கொடுங்க. வீணான தகப்பனே அப்பா சம்பளங்கள் ஏசப்பா, வீணான ஆண்டவரே பண விரயங்கள் ஆகாதபடிக்கு நீரவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பின் ஐக்கியத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்குள்ள அன்பின் ஐக்கியத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு அப்பா வரும் காலத்துல ஆண்டவரே இந்த சமுதாயத்துல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பெரிய ஸ்தானத்துல ஏசப்பா இந்த பிள்ளைகள் நிற்கத்தக்க கிருபைகளை தேவன் தாங்க. ஐயா, ஒவ்வொரு குடும்பத்திற்கு கடன் பிரச்சனைகள் அப்பா, தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனை எல்லாம் எடுத்து போடுங்க. யார் யாருக்கு என்ன பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறார்களோ அந்த வியாதியெல்லாம் நீக்கி போடுங்க. தரித்திரத்தெல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. நீங்க கிருபையா இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்தித்து நீங்க அற்புதமாய் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும்ப்பா. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், அன்பு உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் தகப்பனே, நீ அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகளை நீ உயர்த்தி ஆசீர்வதிக்க நாங்கள்
செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.